ஓம் தத்சத் சாட்சியகம் சாந்தி. இது KWWD 227. KWWDனா கராசு வார்லெஸ்ஸு போல்டு டெமோக்ரஸி. தட் இஸ் AAVSS போகு போல்டு டெமோக்ரஸி. ATFD கராசி ATFD போல்டு டெமோக்ரஸி அப்படின்னு அர்த்தமாகும். கரா ஓம் கரா ஓம் அப்படிங்கிற சேனலில் இது 227வது வீடியோ. இந்த வீடியோவில் குட்டி குட்டி சின்ன சின்ன வீடியோவில் அப்பப்போ எடுத்தது எல்லாம் தொகுத்து மெர்ஜ் பண்ணி போட்டிருக்குது, அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்குன்னா, நிஷாந்த் ஹோமில் இருக்கக்கூடிய கருவறை, தட் இஸ் நிஷாந்த் மகாசித்தன் மகாபீடத்தினுடைய கருவறையை பற்றி ஒரு சின்ன விளக்கம். எடுத்ததையுமே கீர்த்தி ஸ்ரீ வாட்ச நாரீணம் ஸ்மிருதிர் மேதாபிருதீட்சமா அப்படின்னு பெண்களுடைய சிறப்பு. அதாவது செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட். லிங்க தத்துவமே செக்ஸு தான். அதனால் செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காடு, லிங்கம் இஸ் ஈக்குவல் டு காடு, வேறு ஒரு செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காடுங்கிறது விளக்குற மாதிரி ஒரு அது முதல் வீடியோ இருக்கும். ஆக அந்த முதல் வீடியோ. அப்புறம் அடுத்தது இது இருக்கும். இது இந்த நிஷாந்த் கோமில் இருக்கக்கூடிய மகாசித்தன் மகாபீடம். அதுக்கு அடுத்தது அந்த கோலி சுருதி 54 வால்யூம், 34 வால்யூம், மூலம் மட்டுமே 12 வால்யூம். அப்புறம் அதுக்கு ஒரே 22 34 வால்யூம். அதெல்லாமே சுருதியுக்தி அனுபவ ஆதாரமாக பெற்ற மொத்தம் ஒரு 20 வால்யூம். அது டோட்டலாக 54 வால்யூம். மாடலுக்கு அந்த கோலி சுருதியினுடைய ஒரு வால்யூமை அது காட்டப்படும். அப்புறம் அடுத்தது அந்த லிட்ரேச்சர் இப்போதைக்கு ஒரு 150 வால்யூம், 54 வால்யத்தில் ஒரு 10 வால்யூம் புஸ்தகமும் போடப்பட்டிருக்கு. அதனுடைய விளக்கமும் கரா சன்னியாச உடையில் ஜெகத்குரு பகவான் பிரம்ம ரிஷி கரா. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஜெகத்குரு பகவான் பிரம்ம ரிஷிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இந்த கராங்கிற கருவிக்குள்ளே இருக்கக்கூடிய மகாசத்திரத்தை குறிப்பிடுறதோடைய இந்த கருவி அல்ல. இந்த கருவி ஸ்பீக்கர் பகவானுடைய மகாசத்திரோடைய இதை எடுத்து கொடுக்குறது. அதனால் இவன் சொன்னதுனாலும் மகாசத்திரத்தை குறிக்கும். அதனால் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் இவனுடையதெல்லாம். இவன் வெறும் கருவி. எப்படி ஸ்பீக்கரில் வர்றது எல்லாமே டிவியில் ஸ்பீக்கரில் இதில் எல்லாம் வர்றது எல்லாமே சோர்ஸ் வேறையோ, அதே போல தான் இது இவனும். அவன் நல்லா புரிஞ்சுக்கல. அப்போ அதுவும் விளக்கப்பட்டிருக்கும். இந்த லிட்ரேச்சர் பற்றி இருக்கும். இந்த சுருக்கம்தான் இந்த KWWD 227. இதை பார்த்து போதுமான நாலேஜ் கேதர் பண்ணி இந்த போரில்லா உலகத்தை, புனித உலகத்தை படைக்கிறதுக்கு முன்வாருங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டி வேண்டுகிறேன். ஓம் தத்சத் சாட்சியகம் சாந்தி. है कहाँ जाके प्यारा कन्हैया, यशोदा की आँखों का तारा कन्हैया, शिफा है कहाँ जा. சரி, இப்போது இது மகாசித்தர் மகாபீடம் நிஷாந்தம் ஹோம் அணுப்பட்டி. இந்த அணுப்பட்டியில் கரா வசிக்கின்ற ஒரு 2 அறை கொடுத்துருக்காங்க. அந்த 2 அறையில் ஒரு முதல் அறையில் 10க்கு 16 அறையில் இந்த திருக்கோயில் அமைச்சு, இதுதான் இந்த கோயிலினுடைய கருவறை. இதுக்குள்ளே புல்லாலுங்கிற புணந்திங்கிறவன், தண்ணிங்கிற விஷம் குடிக்கிறவன், அப்புறம் பீடிங்கிற சிகரெட் விஷம் குடிக்கிறவன், அப்புறம் மனோவாக்கு செயல்களால் யாரையும் காயப்படுத்துகிறவன் இதுக்குள்ளே நுழையும் கூட கூடாது. இதுதான் அந்த கோலி சுருதி 54 வால்யத்தில். இது மேலே தலைப்பு இது ஒரு மாதிரிக்காக போட்டது. மொத்தம் 54 வால்யூம். இந்த கோலி சுருதியினுடைய மூலம் மட்டுமே, இந்த கோலி சுருதியின் மூலம் மட்டுமே இது போன்று
12 வால்யூம், மூலம் மட்டுமே 12 வால்யூம். சரிங்களா? இது மூலம் மட்டுமே இது போல் 12 வால்யூம். அது ஒரு மாதிரிக்காக இது போட்டுப்பட்டிருக்கிறது. மீதி எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது. 12 வால்யூம், ஒவ்வொரு வால்யூம் இது போல் 500 பக்கம், 450 to 500 பக்கம். அதுக்கு கீழே இருக்கிறது நம்ம திருக்குறள். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது அந்த புஸ்தகம் வந்து இதனுடைய சோர்ஸ் புக். இந்த ஹோலி சுருதியை சோர்ஸ் புக் ஒரு கம்பெனி போட்ட சோர்ஸ் புக்கு, டகார்னு ஞாபகம் இல்லை, அந்த சோர்ஸ் புக்கு. அப்புறம் கீழே மனுஸ்மிருதி, அப்புறம் அதுக்கு கீழே திருக்குறள் வந்து சமஸ்கிருத சுலோகமாக்கப்பட்ட திருக்குறள். இந்த பக்கம் கீதை. இது எல்லாமே இதில் அமைச்சிருக்குது. இது வந்து மகாசத்தருடைய பாதரட்சை. இது மகாசத்தருடைய பாதரட்சை. இது மகாசத்தர் திருப்பூரில் இந்த மாதிரி அந்த சாயப்பட்டறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எம்பெருமான் இருந்தார். இங்கே தான் அவருக்கு வலது ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம். நாங்கள்லாம் போய் அங்கே உட்காந்துருக்கோம். சாமி இப்படி தான் உட்காந்துருப்பார். சாமின்னு தான் கூப்பிடுவோம். சாமி இப்படி உட்காந்துருப்பார். அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருப்பார். அப்படியே மௌனமாகத்தான் இருப்பார். நான் போனபோது கரா வந்து எதுவுமே பேச மாட்டான். அவர் மனதை உள்ளுக்குள்ளே வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக அவர் முன்னால் உட்காந்துட்டு தான் இருப்பான். அந்த நேர்மை தான் பகவானுடைய பேரர்கள் நமக்கு வாய்த்தது. அல்லாமல் இவனுடைய அறிவோ மற்ற எதுவும் கிடையாது. அந்த நேர்மையும் வஞ்சகமில்லாத தன்மை தான் பகவானுடைய பேரர்கள் கராவுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான மூல காரணம். இவன் படிப்போ அறிவோ மற்ற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது வந்து இப்படி விபூதி குங்குமம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து புத்தா மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த புத்தா மாதிரி அந்த புத்தா படத்தை கீழே கரான்னு எழுதி வச்சுருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா பூரா பணம், அதாவது சில்லறை, அதாவது 2 ரூபா சில்லறை, 5 ரூபா சில்லறை, 1 ரூபா சில்லறை, அப்புறம் மற்ற சில்லறையெல்லாம் இந்த 4 வச்சு அது மேலே கராக உட்காந்துருக்கேன். அதனால் பணத்தை பற்றியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை இருக்கிறது தான். அப்படி புத்தர் போன்று கரா, இவனுக்கு புத்தர் போன்று காது இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு சாமிஜி சொன்னார், உனக்கு புத்தராட்ட காது இருக்கிறதுனால சீக்கிரமாக உனக்கு சித்தி கூடுண்டா அப்படின்னு சொன்னார். சாமியை சந்தித்த ஆரம்ப காலங்களில் ஒரு மகான் அதுபோல தான் ஆயிடுச்சு. அதனால் அதை வச்சுக்கிட்டு கரா தான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. யார்? ஜகத்குரு பிபிஆர்கே. அப்புறம் இந்த பக்கம் இது இருக்குது. கீழே இருக்குது அந்த சுருதி. அந்த சோர்ஸ் புக்கு கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு புக்கு இருந்தது. அப்போது ஒரு புக்கு இருந்தது. அதையே ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜெராக்ஸ் அதுதான் ஹோலி சுருதி, அந்த சோர்ஸ் புக்கு. அது வந்து அது மேலே நம்ம பாதரட்சை வச்சுருக்கு. அது பூராமே ஜெராக்ஸ் எடுத்து. இதுதாங்க இந்த கருவறையினுடைய இது. மீதி எல்லாமே பகவானுடைய இதுக்கு பின்னால் ஒரு சின்ன படம் கராவை வரைஞ்சது. சுவாமி தியானத்தில் அப்படியே சமாதியில் இருக்கும்போது சாமி பார்த்து அப்படியே பென்சில் வரைஞ்சி சாமி கொடுத்த அந்த கட்டளையை எழுதி வச்சுருக்கோம். ஹாவ் இம்ப்ளிசிட் adamantine faith in சாட்சி பாவா and be ready to meet whatsoever happens அப்படிங்கிற அந்த கமாண்ட்மெண்ட்டை கராவுக்கு ஒரு சாமி கொடுத்தார். அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். அவ்வளோதான். கீழே இந்த பக்கம் சோடஞ்சாம்பராணி இந்த மாதிரியான வச்சுருக்கு. இதுதான் மெயின் சாமி. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் போன வீடியோவிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன ஏதுன்னெல்லாம் சுருக்கமாக பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த வீடியோ வந்து போன வீடியோவில் அது
செந்திலுங்க அன்பர் வந்து எடுத்தார். கரா வந்து விளக்கியிருப்பான் ஒயிட் ஷர்ட்டு போட்டு. சரி, இன்னைக்கு இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. லிஸ்ட்டில் தான் கரா செஞ்சார். அது அந்த கலர் நிலம்னு சொன்னீங்க. அது வந்து கலர் நிலம் தான். கலர் நிலத்துல எதுவுமே விளையாது. அதுக்கும் பயன் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன் கிடையாது. அதுபோல கல்லாதவனுக்கு அவனுக்கும் பயன் இல்லை. அவன் வெறும் மனிதனுங்கிற உருவத்தை தவிர அவன் மனுஷனே அல்லங்கிறாரு. சரி. குருடங்கிறாரு. முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். तमिलनाडु के राष्ट्र कवि सुब्रमण्यम भारती ने अपने सपनों को शब्दों में पिरोया था और उन्होंने लिखा था, एल्लारुम अमर निलियई ऐडुम नन मुरैयई इंडिया अलीगिरी को अलिकुम इंडिया उलागिरी को अलिकुम, यानी कि भारत, उन्होंने आजादी के बाद क्या सपना देखा था। सुब्रमण्यम भारती ने कहा था, भारत पूरी दुनिया के हर तरह के बंधनों से मुक्ति पाने का रास्ता दिखाएगा। मेरे प्यारे देशवासियों, இந்த இத்தனை நூல்கள் அடிக்கிறது இல்லைங்களா? ஆமாம். எல்லாம் ஆக்ஸ்போர்டு லெவலில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள். அப்புறம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் இது எல்லாமே இது எல்லாமே புஸ்தக புக்கில் இதில் வாங்கி அடுக்குனதல்ல, கடையில் வாங்கி அடுக்கல, மனசில் இருந்து அப்படியே இன்ஸ்பயராக எழுதப்பட்டது. இது ஒவ்வொரு வால்யூமே ஒரு பிஹெச்டின்னு சொல்லி ஒரு பிஹெச்டி அம்மா சொல்லு. அவ்வளவு வந்து இந்த ஒரு வால்யூமே ஒருத்தருடைய லைஃப் முழுவதும் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ண எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்கு. அப்போ இத்தனை வால்யூம், இந்த இத்தனை வால்யூமு இப்போ அதையும் பாருங்க, இதுவும் உரைகள். இத்தனை வால்யூமு 10 வால்யூத்தினுடைய உரைகள் தான். 10 வால்யூம். மீதி 54ல் 10 போக மீதி 44 வால்யூம் இருக்கு. அப்போ நீ எத்தனை ஆகுன்னு கொஞ்சம் வேண்டி பார்த்து. அந்த 10 வால்யூத்தில் இப்படி 2, 4, 6 இப்படி 5-6 காப்பி ஒவ்வொரு அப்படி இருக்கிறதுனால ஒரு 150 வால்யூமு இப்போ ரெடியாக கைவசம் சுருக்கம். ரைட், ஓகே. அப்புறம் இது வந்து கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்லையா? பரவாயில்லை. அப்புறம் இது வந்து இங்கே வந்து தனியாக குரு கிடையாது. இந்த இதில் குருவும் கிடையாது, காலில் விழுகிற இதுவும் கிடையாது. இதுவே குரு. எப்படி வந்து இந்த சீக்கியர்கள் வந்து கிரந்த சாஹிப்னு வச்சுட்டு கிரந்தத்தையே குருவாக மதிக்கிறாங்களோ, அதுபோல் இந்த இது வந்து எப்படி பாவிச்சு படிக்கணும் அப்படின்னா, இதைய வந்து இதுக்குன்னே நிறைய இது வந்து இந்த லைப்ரரியில் யார் வேணாலும் வரலாம். புலால் தின்னாமல், தண்ணி அடிக்காமல், புகை பிடிக்காமல், வயலன்ஸ் மனோவாக்காயங்களை யாரும் காயப்படுத்தாத இப்படி 9 குணங்கள் உள்ளவங்க யார் வேணாலும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து படிக்கல. இப்போதைக்கு புஸ்தகம் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க படிக்கும்போது இங்கே விரிப்பு ஒன்று வச்சுருப்போம். இது வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி வச்சு நம்ம பாட்டு உட்காந்து இப்படி தான் படிக்கணும், மரியாதை கொடுத்து. சரிங்களா? என்ன பாவனையோடு படிக்கணும்னா, இது குரு மகராஜ், அந்த கிரந்த சாஹிப் போகிற குரு மகராஜ் குரு உபதேசிக்கிறாரு. நான் வந்து அதை கிரகிக்கிறேன்னு பக்தி பாவனையோடு படித்தா தான் இது உங்களுக்கு முழு பலனே கிடைக்கும். கண்டிப்பாக. இது குமுதம் ஆழ்ந்த விடம் போல் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. இதில் தான் மடக்கில் தான் வச்சு படிக்கணும். அமைதியாக உட்காந்து படித்தீங்கனால ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இது பண்ணாலும் நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே தியானம் பண்ணலாம். இதுலேருந்து சொல்கிறது அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மனசு அமைதி, சாந்தி எல்லாமே வந்துடும். இதுதான் இது படிக்கக்கூடியது. கீழே விரிப்பும் வச்சுக்கணும். வச்சு வெறுந்தரையில் உட்காரக்கூடாது, உட்காந்து படிக்கணும். இப்படி தான் இந்த நூல்கள் எல்லாமே படிக்கணும். சரிங்களா? அதுதான் மெத்தடி. இது குரு உபதேசிக்கிறாரு, நான் கேட்குறேன் அப்படிங்கிற பாவனையில் படிக்கணும். எல்லாம் நம்ம பாவனை தான் முக்கியம். கண்டிப்பாக. கரெக்டாக அப்படி படிக்கணுங்க. அதுக்காகத்தான் இதில் இந்த மடக்கு வந்து நம்ம நிறையா செஞ்சு வச்சுருக்கிறோம் லைப்ரரி. சரிங்களா?
இதுதான் இதனுடைய சுருக்கம் சாமி. சூட்சமம். ஆமாம். அப்புறம் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்க, இதெல்லாம் 4 வேதங்கள். ஓகே. இது எல்லாம் படித்து அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் இதை விட நெட்டில் வந்து 4 வேதங்கள் இந்தி மொழிபெயர்ப்போட இருக்கு. அதுதான் நான் படித்து மாஸ் பண்ணேன். சரி. 4 வேதங்கள். இது இப்போ புஸ்தகம் வந்து பனாரசி தாஸ்லேருந்து வாங்கி அடிக்க வச்சிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த 4 வால்யூம் வந்து ரிக்வேதம், அதர்வ வேதம் வந்து 2 வால்யூமு, சாம வேதம், யஜுர்வேதம், இதெல்லாமே இருக்குது. இது ஒன்று சாம வேதம், இது அதர்வ சம்ஸ்கிருதி. இது 60 உபநிஷத்து தான் இந்த இவர் தாசன், பால் தாசன் சொல்லக்கூடிய ஜெர்மன் சான்ஸ்கிரிட் பண்டிதர் 2 வால்யூம் எழுதியிருக்காரு. 64 வால்யூம் உரை. இது இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, மூலம் இல்லை. அப்போ இதில் வந்து வெறும் உரை தான் எழுதியிருக்காரு. சாரி, இதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தான், டிரான்ஸ்லேஷன் டைரக்ட் ஆனால் ஃபெய்த்ஃபுல் டிரான்ஸ்லேஷன். உரை எழுத முடியாது, சங்கரை தான் எழுதும். சங்கரதனுடைய உரை தான் 10 உபநிஷத்துக்கு எழுதியிருக்காரு. அவரு தான் உரை அத்வைதமாக எழுத முடியும். அனுபூதி அடைஞ்சவங்க தான் உரை எழுத முடியும். புரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷன் கேரக்டர் பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மந்திரம், அது மகா வாக்கியம்னு அதுக்கு பேர். எது? இந்த கோலி சுருதியினுடைய மந்திரம் வந்து ஒன் ஆஃப் த மந்திரம். அதில் 86,650 மந்திரங்கள் அடங்கிறது சொன்னாங்களா, அதில் ஒரு மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வரும். அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னா மொழிபெயர்ப்பு என்னென்னா, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இதுதான் மொழிபெயர்ப்பு. ஐ ஆம் பிரம்மன் அப்படின்னு ஆங்கிலத்தில். உங்களுக்கு அனுபவம் வந்துடுதா? வராது. அர்த்தம் புரிய, ஆனால் அனுபவம் வராது, உணர்வு வராது. அதனால தான் மகிமை. இது அனுபூதி அடைஞ்சவங்க தான் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் வரும். இதுக்கு பேரே மகா வாக்கியம். தத்துவமேசைன்னு இருக்கு. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு வருது. அது அவ்வளோதான். இந்த அர்த்தம் தெரிஞ்சோன்னு உங்களுக்கு உணர்வு வருதா? வராது. அதனால தான் ஹோலி சுருதி வந்து அவ்வளோ அனுபூதி அடைஞ்சவங்களுக்கு தான் அது வந்து உரை எழுத முடியும். வெறும் மொழிபெயர்ப்பு உதவாது. இப்போ புரியுதுங்களா? புரியுது. திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பு புரிஞ்சுக்கும். ஆமாம். ஆனால் இது புரியாது. அதனால தான் ஹோலி சுருதிக்கு யாரும் அவ்வளவு சுலபமாக உரை எழுத முடியாது. அந்த உண்மையான எழுதின ஒரே இவர் சங்கர பகவான். அது சரிங்களா? அப்புறம் இது எல்லாமே கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் புஸ்தகங்களை ஆராய்ஞ்சு இது வாங்கி படித்து அடிக்கப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் உங்களால் படிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இல்லை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர், இது காசி வரைக்கும் அப்பப்போ எல்லாம் வாங்கி சேகரித்து படித்து முடித்து அடுக்கி வச்சிருக்கு. சிலதெல்லாம் இத்தே போச்சு, அதெல்லாம் தூக்கி அக்கடை போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டோம். அப்படி ஜெராக்ஸ் எடுத்து வச்ச சில புஸ்தகங்களும் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்களா, பாணியினுடைய 4000 பக்கம் இது எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்குது. பாருங்கள், 4000 பக்கம் இது வந்து அழகாக போட்டு வச்சுருக்குது. பிரிண்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இது எல்லாமே பாணியுடைய இது. இதில் மகாபாரதம், இது கோரக்பூர் கீதா பிரஸ்லேருந்து வாங்கினது. இது மகாபாரதம், ராமாயணம் அண்டு பாகவதம், இந்த செட்டு. சரிங்களா? சான்ஸ்கிரிட்டுக்கு இது பெரிய இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனோட, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் சான்ஸ்கிரிட்டு. அது எங்கேயோ இருக்குது, இங்கே இருக்குது. இது 2 வால்யூம். இதே போல் இன்னொரு வால்யூம் எங்கேயோ எடுத்து அடுக்கிறதுல மாற்றிருக்கு. இது சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ். தமிழில் இதுதான் முதல் நூல் மனித வரலாற்றுலேயே அதுதான் முதல். சரிங்களா? இவ்வளவுதான் இது இதனுடைய விளக்கம் உங்களுக்கு. அப்புறம் சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை பற்றி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. ஆனாவிலிருந்து நீங்கள் பெரிய பண்டிதராக வரைக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதே போல் ஹிந்திக்கு 3 வால்யூம் வந்து ஹிந்தி இலக்கணம் 3 வால்யூம் ரெடியாக இருக்குது. அப்புறம் ஆங்கிலம் ஒரு பார்ஷியலாக இருக்குது. அது ஆங்கிலத்தில் அருமையாகவே இருக்குது, ரென்னன் மார்டின் அது. அப்புறம் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி 3 வால்யூம். சான்ஸ்கிரிட்டுக்கு தான் நீங்கள் ஆனாவிலிருந்து பெரிய மகா பண்டிதராக வரைக்கும் அவ்வளோ வால்யூம் இருக்குது. அது இப்போ முதல்ல பாணினி தமிழில் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், அது 2வது வால்யூம் இங்கே இருக்குது பாரு. இந்த வால்யூம் இதுதான் முதல் வால்யூம். வந்து ஃபஸ்ட்டு.
இது ஃபர்ஸ்ட் வால்யூம், இது சான்ஸ்கிரிட் ஆங்கிலத்தில் இருக்கு. இது 2 வால்யூம். இது 18 புராணங்களுடைய சுருக்கம். இதில் 18 இது படிச்சீங்கன்னா 18 புராணங்களுடைய சுருக்கம் தமிழ்லேயே இருக்கு, அப்படியே அப்பா போட்டிருக்காங்க. அப்படி இருக்குது. சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு தேதி வந்து 29 இல்லைங்களா? 28 28/8/23. மகாசித்தர் மகாபீடம், உடுமலைப்பேட்டை. ஐயா பேர் நாகமாணிக்கம். நாகமாணிக்கம் ஐயா ஓட ஒரு சத்சங்கம், கரா நாகமாணிக்கம் ஒரு சத்சங்கம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏகோ தேவः சர்வபூதேஷு கூடக சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷக சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச எல்லாமும் அடிமையே எல்லாமும் உடமையே எல்லாமும் அடிமையே எல்லாமும் உடமையே எல்லாம் உன்னுடைய செயலே எல்லாம் உன்னுடைய செயலே எங்கனும் வியாபினி என்று சொல்லும் இயல்பு என்று சொல்லால் முழக்கியது ரிக்காதி வேதமெல்லாம் மிக்க உபகாரமாக சொல்லிறந்த பேரும் விண்டு சொன்னவையும் இவை நல்ல குருவான பேர்களும் தொகுத்த நெறிதானும் இவையே அல்லாமல் இல்லை என நன்றறிந்தேன் அறிந்தபடி நின்று சுகம் நான் அடையாத வண்ணமே இவ்வண்ணமாயினேன் அறிந்தபடி நின்று சுகம் நான் அடையாத வண்ணமே இவ்வண்ணமாயினேன் அதுவும் நினது செயல் என்னவே கல்லாத அறிஞனுக்கு உள்ளே உணர்த்தினை கதிக்கு வகையேது புகழ கருதறிய சிற்றவையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே அயம் பந்து அயம் நாயிதி கணனா அல்பமேதசக உதாரச்சரிதானாம் தோ வசுதாயேவ குடும்பகம் உதாரச்சரிதானாம் தோ வசுதாயேவ குடும்பகம் யாதும் ஊரே யாவரும் கேளி யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன் சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றரும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையானாது கல் பொருது இறங்கும் நல்ல பேர் யாற்று நீர் வழிப்படும் புனை போலாருயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்த நம் ஆகலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே
யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா. ஓம் தத்சத் சாட்சியகம் சாந்தி. இதுதான்